மூவி நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ரியல் ஸ்டோரியை தழுவி எடுத்தனால கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு ரொம்ப. ஸோ ஓகே, எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல மூவிஸ் தான். சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ மற்ற சைடு ஆக்டர்ஸ் அதர்வா எல்லாருமே கொஞ்சம் இதாக இருந்தாங்க. ஸோ ஜெயம் ரவியுமே கூட நெகட்டிவ் ரோலை தான் பண்ணியிருந்தார். பட் சிவகார்த்திகேயனோட அவர் கம்மிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி 2 பேருமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் 2மே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஸோ 2 பேர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ஸ்ரீலீலா பிரதர். ஸ்ரீலீலா அவங்க இதுக்கு முன்னாடி சும்மா டான்ஸ் போட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் இதில் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க ரோல். ஸோ மேபி அவங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டான இனி ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க ஆக்ஷன் கரெக்ட். சுதா குங்குரா இறுதி சுற்று அந்த சூரிய வச்சு போட்டு எடுத்தாங்க. நேச்சுரலாக அவங்களோட டச் இதில் இருந்தது. ஸோ இறுதி சுற்று அப்புறம் நம்ம சூறை போட்டு 2மே உங்களுக்கு அந்த ஒரு இருக்க மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் அந்த டச் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ நல்லா இருந்தது படம். ஜெயபுர சாங்ஸு பிஜிஎம்ல அப்படி இருக்கு. ஆக்ஷனுக்கு உங்களுக்கு எல்லாமே தழுவுன மாதிரி தான் சாங்ஸ் இருந்துச்சு. மேபி ஒரு 2-3 சாங்ஸ் வந்து கமர்ஷியலுக்காக போட்டிருக்காங்க. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வரலாம்? ஃபேமிலியே வரலாம். மேபி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி இருக்கும். பட் லைக் இது சில்ட்ரனுக்கு இது பிடிக்குமா என்னன்னு தெரில. பட் ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு மெச்சூர் ஆடியன்ஸ்க்காக ஒரு நல்ல படமாக இருக்கும். அந்த பழைய செட் ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கா? ஓகே, இதெல்லாம் பெருசாக எதுவும் செட் போட்ட மாதிரி தெரில. ஏதோ ஆல்ரெடி நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் இதில் யூஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுக்காக எதுவும் க்ரியேட் பண்ண மாதிரி தெரில. மேபி சிட்டியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். பட் நம்ம ஊரில் உள்ள வீடு இது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்லாவே யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சொல்ல வேணும், நம்ம எஸ்கே அண்ணா இருக்கார், ஜெயம் ரவி அண்ணா இருக்கார், அதர்வா அண்ணா இருக்கார். அது இல்லாமல் எல்லா லாங்குவேஜ், மலையாளமாக இருக்கட்டும் சரி, கன்னடமாக சரி, தெலுங்குல ராணா இருக்கார். ஸோ மொத்தம் எல்லா மொழியும் சேர்த்து சூப்பராக ஒரு நல்ல கருத்து, மியூசிக்கு எல்லாமே டாப் நாச். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சொல்ல வேணும், எப்போவுமே நம்ம அமரன்லேயே பார்த்துனோம் எப்படின்னு. ஸோ இது அதுக்கும் மேலே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாரும் ஆக்டிங்கும் கலந்து கண்டிப்பாக சிறப்பாக ஃபேமிலியோட வந்து சூப்பராக பாருங்கள். ஜெயம் ரவி வில்லனா பண்ணியிருக்காரு. அவரோட சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஹீரோ விட ஒரு வில்லன் தான் கரெக்டாக சூட் ஆயிருக்கு. ஸோ அந்த வில்லனே தாண்டி ஒரு டாப் நாச் ஆக்டிங்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஹீரோயின் ஸ்ரீலீலா சொல்லவே வேணாம், தெலுங்குல நம்ம பார்த்துருப்போம். ஸோ படம் சூப்பர், கண்டிப்பாக பாருங்கள். அதர்வா அதான் சொல்ல வேணும், அதர்வாலாம் எல்லாருமே அதே தான். ஸோ கருத்து நல்லா இருக்கனால கேரக்டர்ஸ் அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக அப்படியே மேட்ச் ஆயிருந்ததுனால பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து படம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் பிஜிஎம்ல எப்படி இருக்கு? அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சாங்ஸ் அதான் கருத்து வரனால சாங்ஸ் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது படம். ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் வந்து பார்த்தா போதும், எக்ஸ்பெக்ட் நல்ல இதோட போவீங்க வீட்டுக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல கருத்து. அந்த காலத்தில் ஹிந்தி இனிப்புக்கு எதற்கு எப்படிலாம் போராடினாங்க, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் எப்படிலாம் போராடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம். சிவகார்த்திகேயன் பக்காவாக நடிச்சிருந்தாரு. எந்த நேரத்தில் கரெக்டாக நடிக்கணுமோ அந்த அந்த இதுக்கு கரெக்டாக சூட் ஆனாரு. அந்த மாதிரி அதரோட ஆக்டிங். அதெல்லாம் பக்காவாக நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி வில்லனா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி தான் பெஸ்ட்டு. எனக்கு ஜெயம் ரவி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வில்லனுக்கு இந்த கேரக்டர் சூப்பராக சூட் ஆனாரு. ரொம்ப ஈவில் அந்த மாதிரி ஒரு தனி ஒன்றில் பார்த்த அரவிந்த் சாமி மாதிரி லைட்டாக இருந்துச்சு. சாங்ஸ் பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டான நேரத்தில் போட்டு நல்லா இருந்துச்சு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு? அதான் இது அந்த முன்னாடி வந்துட்டு ஹிந்தி இணைப்புக்கு எதுக்கு எப்படிலாம் போராடினாங்க அதை பற்றி நல்லா காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க வந்தாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பொட்டன்ஷியலை ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவலான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது தமிழ் இதில் எடுக்கிறதுனால கொஞ்சம் தமிழ் எடுத்துருக்கிறதுனால நாங்கள் தமிழில் பேசுகிறோமே தவிர எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் படத்தில் கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து அமரன்லேயே யூ வாஸ் கம்ப்ளீட்லி அன்லீஷ்ட் ஹிஸ் டேலண்ட்ஸ். அமரன்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடியே நிறைய படங்களில் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார். இதில் வந்து இதெல்லாம் போயிட்டு ஒரு சின்ன நம்ம அந்த காமெடி அந்த விஜய் டிவியில் பார்த்த சிவகார்த்திகேயனே இங்கே கிடையாது. இங்கே பியூராக ஒரு ஃபார்மில் வந்து நிற்கிறாரு. செமையாக இருந்தது படம், சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக எந்த ஒரு நல்ல ஒரு ஹீரோவும்
ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேண்டஸியான ஒரு டேரக்டர்ஸே எழுதின ஒரு கதையில் தான் அவங்க நடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா ரியல் பேஸ்ட் இன்சிடெண்ட்டில் ஒரு வில்லனா அதுவும் இவ்வளோ ப்ரூட்டலாக நடிச்சிருக்காது. வாஸ் ஃபுல்லி ரிஸ்க்டு கெரியர். ஆனால் செம்மையாக நடிச்சிருக்காரு, அவ்வளோ பொட்டான்ஷியல் போட்டு நடிச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு ஆக்டர் எவ்வளோ பொட்டான்ஷியலை கொடுத்துருக்காரு பாருங்கள். அவர் அந்த கதாபாத்திரமாகவே ஏற்றுக்காதீங்க. சீலிலா நல்லா பண்ணியிருக்காங்க. எண்டிங்கில் அவங்களுக்கு ஒரு சூப்பரான சீன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்டிங் வரைக்கும் எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி அவங்கள சும்மா இந்த பாட்டுக்கும் டான்ஸுக்கும் சும்மா ரொமான்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எண்டிங்கில் அவங்களுக்கும் ஒரு அதாவது எமோஷ்னலாக நம்ம பிரேக் ஆகிற மாதிரி ஒரு மூமெண்ட் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அதர்வா பார்த்தீங்கன்னா அதர்வாக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவ்வளோ he was done his job very great. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் வந்து எந்த இடத்துலையுமே ஓவர் சேச்சுரேட் ஆகலை. கதைக்கு தேவைப்பட்ட இடத்துல மட்டும்தான் பிஜிஎம்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்மளை ரிபல் ஆக்க வைக்குது. ஒரு மாதிரி புரட்சி பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்குது அவர் பிஜிஎம்லாம். நல்லா இருக்குது இந்த படத்தில், சூப்பராக போட்டிருக்கு. பார்த்துருக்கேன். இறுதி சுற்று, சூரரை போற்று, எல்லா சூரரை போற்று வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை. இறுதி சுற்று தான் இறுதி சுற்றில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்குமான்னு தெரியாது இறுதி சுற்று. ஆனால் இதில் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நல்ல டேரக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வரணும்? எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும்னா, இந்தியாவில் எல்லாரும் சமம், எல்லா லாங்குவேஜும் பேசலாம் அப்படின்றது மட்டும்தான். எல்லா லாங்குவேஜும் சமம், எல்லாருக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் மைய கருத்து. வேறு எதுவும் நிறைய இருக்குது, ஆனால் இது மேஜரான ஒரு கருத்து. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய சாங்ஸ் இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் போக போக இப்போ இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் நல்லா சூடு பிடிச்சிருச்சு ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது ப்ரோ. நல்ல அமரன் மாதிரி இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான ரோல் தான், சூப்பராக பண்ணார் கடைசியில் கிளைமேக்ஸ்லாம். வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்ல புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு எப்போதும் எல்லா சினிமாவில் வில்லன் மாதிரி தான் ஆரம்பிச்சிது கமர்ஷியலாக. அப்புறம் போக போக அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபைபிளாக பண்ணார். ஆனால் அவர் பட்ன கிளைமேக்ஸில் நடந்துருச்சு அன்எக்ஸ்பெக்டட், அவ்வளோதான். அதர்வா சூப்பராக பண்ணார். அவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இழுத்து பிடிச்சார். சூப்பராக பண்ணாங்க அவங்க ரோலும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க, சும்மா டான்ஸ் மட்டும் ஆடாமல். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லா படம் எதிரி சுற்று, சூரரை போட்டு படம் நல்லா தானே இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். பொங்கலுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். அதர்வாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு ப்ரோ? அதர்வா நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து ரவியோட ஆக்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லைனா சூப்பராக பண்ணியிருந்தார் ரவி. மியூசிக்கில் வந்து சொல்கிறா, நீ சொல்லு ப்ரோ. மியூசிக் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தோடதெல்லாம் நல்லா இருக்கும் தான் நினச்சோம். ஆனால் ஜிவியும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ப்ரோ அவர் தான் சிவகார்த்திகேயன் ஃபேன், அவர்கிட்ட கேளுங்க. அவரையும் எடுத்துருவோம். இல்லை நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் இல்லைனாலுமே, நாங்கள் 2 பேரும் விஜய் ஃபேன்ஸ் தான், பட் இருந்தாலுமே ஜனநாயகம் இல்லைனாலுமே வந்து பராசக்தி பாட்டு என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. படம் சீரியஸாக வேறு லெவல் ப்ரோ. அந்த லாங்குவேஜ் பற்றி பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. பொதுவாக படத்தில் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் வேறு லெவல், பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருக்கும், ஜெயம் ரவிக்கும் அதர்வா எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், பீக்கா பண்ணியிருந்தார். வில்லனிசம் தான் பக்காவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அதர்வா கேரக்டர் செம்ம கேரக்டர் ப்ரோ. அது ஒரு மாதிரி படத்தை சூப்பராக கொண்டு போச்சு. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் நல்லா இருந்துச்சு. சாங்லாம் பக்கா ப்ரோ. ஜிவி வேறு லெவலில் பண்ணியிருந்தார். பக்காவாக சூட் ஆச்சு எல்லாமே. இந்த சூரரை போட்டு இறுதி சுற்றுலாம் அந்த நம்பிக்கையில் தான் வந்தோமே ஆக்சுவலாக அந்த படத்துக்கு. பக்கா. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவீங்க? ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வரணுமா? பார்க்க வாங்க, தயவு செஞ்சு பார்க்க வந்துருங்க. இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறேங்க. அப்போ தான் அந்த இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு.